வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, வணக்கம். இந்த சனாதனம்னா என்ன அதையே இந்த உதயநிதி ஒழிக்கணும்னு சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன கேட்டாங்க. நானும் நிறைய விளக்கம் சொல்லி பார்த்தேன், யாருக்கு எதுவும் புரியவே இல்லைங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது, இன்னைக்கு உங்க அமைச்சரவையில இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் சனாதனத்தை ரொம்ப எளிமையா விளக்கிட்டார். சாதாரணமான விளக்கம் இல்ல நண்பரே, சாதாரணமான விளக்கம் இல்ல. ஒன்னில அரசு மருத்துவமனையில அந்த வண்டி தள்ளிட்டு போவாங்கல்ல, வண்டி தள்ளிட்டு, அதாவது ஒரு நோயாளியை உட்கார வச்சு அந்த வண்டியில கொண்டு அடுத்த இடத்துல விடுறது, அது மாதிரி அந்த வீல் சேர் தள்ளிட்டு போய் அடுத்த இடத்துல விடுறதுக்கு அந்த வீல் சேர் பேஷண்ட் கிட்ட அரசு மருத்துவமனையில வேலை செஞ்ச அந்த அரசு உதவியாளர்கள், அந்த மருத்துவமனையினுடைய மருத்துவ உதவியாளர் என்ன பண்ணிருக்காங்க, 100 ரூபாய் வாங்கிட்டு தள்ளிட்டு இருந்திருக்காங்க. இத போய் கையும் களவுமா புடிச்சு உங்க அமைச்சர் மிகப்பெரிய வேலை செஞ்சு அந்த கையங்களவமா பிடிச்ச அந்த தொழிலாளிய பணியிடை நீக்கம் செஞ்சு சஸ்பெண்ட் உத்தரவு கொடுத்து அனுப்பியிருக்காரு. பாருங்க எவ்வளவு பெரிய வேலை, சாதாரண வேலை இல்ல. அதே அமைச்சர் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு 4 பேர்த்த கூட்டிட்டு ஒரு சாதாரண மனிதர் மாதிரி போய் ஒரு ஆய்வு செய்ய போறார். அந்த நேரத்துல அங்க இருந்த ஐயர் ஒருத்தர் உள்ள போறதுக்கு 1000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா குறுக்கு வழியில கூட்டிட்டு போய் 4 பேர்த்தையும் சாமியை பார்க்க வச்சு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் அமைச்சர்னே தெரியாம 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டார். உடனே அமைச்சர் அவர் மீது நடவடிக்கை எடுத்தார். எப்படி தெரியுமா, 100 ரூபாய் வாங்கின இவங்க மேல சஸ்பெண்ட் ஆர்டர். ஆனா அந்த 4000 ரூபாய் வாங்கினாரு பாருங்க, அவருக்கு மன்னிப்பு கடிதம் மட்டும் போதுன்னு சொல்லி. இதுதாங்க சனாதனம், இதைத்தான் ஒழிக்கணும்னு நம்ம உதயநிதி சொன்னார். நன்றி.